அனைவருக்கும் வணக்கம். ரயில்வேல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஓகேங்களா? ஸோ அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஓகே, அவார்ட்ஸ்ல இருந்து எல்லா ரயில்வே எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அவார்ட்ஸை இங்கே நேஷனல் லெவலில் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ், ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே டாப்பிக்கில் இந்த ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்கேயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டுருக்க மாட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 டாபிக் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? அந்த 15 டாப்பிக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து கொஸ்டின் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிக குறைவு. அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எதில் கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேவா? பாருங்க, அவார்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த நோபல் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஒரு 6 ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் நோபல் பிரைஸ். இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் யாருன்னா ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்னு ஒருத்தர். ஓகேங்களா? அவர் பார்த்தீங்கன்னா டைனமைட்டை கண்டுபிடித்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா? அவர் அந்த டைனமைட் கண்டுபிடிச்சதுனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தவறான பெயர்கள் அவருக்கு பேட் நேம் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஒரு வாட்டி ஒரு சின்ன இன்சிடென்ட் அவருக்கு நடக்கும். அவர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் உயிரோட தான் இருப்பார். ஓகேங்களா? அப்போ மக்கள் நம்ம மேலே எந்த அளவுக்கு அதிருப்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய பேர் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவாக்குனதான் பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நோபல் பிரைஸ் யார் உருவாக்குனாங்கன்னு கேட்பாங்க. யாருன்னா ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா? 1901 இருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 துறைக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இயற்பியல், வேதியியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கியம், அதுக்கடுத்து அமைதி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஓகேங்களா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், பீஸ், லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1968க்கு முன்னாடி வரைக்கும் 5 துறைக்கு தான் கொடுத்தாங்க. 1968க்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. இதுல இந்த 6 அவார்டை பார்த்தீங்கன்னா நார்வே பார்த்தீங்கன்னா பீஸ். ஓகேங்களா? நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே தான் கொடுப்பாங்க. நார்வே நாடு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி 5 துறைக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்வீடன் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா? யாரு? ஸ்வீடன் 5 துறைக்கு, நார்வே பார்த்தீங்கன்னா அமைதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ 2023 கடைசியாக பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்தாக இருக்கும். ஆனால் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேவா? அதுல இருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who among the following is not a Nobel Prize winner அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பின் வருபவர்களில் யார் நோபல் பிரைஸ் பெற்றவர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நோபல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே கிடையாது. ஓகேவா? இங்க கைலாஷ் சத்யார்த்தி பார்த்தீங்கன்னா 2014 பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஓகேவா? அதுக்கடுத்து ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல்ல பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்குவார். எந்த வருஷம்னா 1913. ஆசியாவிலேயே நோபல் பரிசு வாங்கினவர் இவர் மட்டும் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாங்கினது யார் அப்படின்னா இவர் மட்டும் தான். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென் எந்த வருஷம் வாங்கியிருப்பாரு அப்படின்னா 1998 பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாரு. எதற்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னா பொருளாதாரம். ஓகே, அப்ப கைலாஷ் சத்யார்த்தி அமைதிக்கு வாங்குறாரு. ரவீந்திரநாத் தாகூர் எதுக்கு வாங்குறாருன்னா இலக்கியம், கீதாஞ்சலி அப்படின்ற புத்தகத்துக்காக வாங்குறாரு. பொருளாதாரத்துக்காக வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென். ஓகேவா? அப்போ மகாத்மா காந்தி வாங்கல. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னது? மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. how many categories are there of Nobel Prize? நோபல் பரிசில் எத்தனை பிரிவுகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பிரிவுகள். ஒன்று பார்த்தீங்கன்னா இயற்பியல், அது இயற்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? வேதியியல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மருத்துவம். என்னது? மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமைதி, பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இலக்கியம், லிட்ரேச்சர். என்னது? லிட்ரேச்சர், இலக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம். ஓகேவா? எக்கனாமிக்ஸ். என்னது? பொருளாதாரம். ஓகேங்களா? பொருளாதாரத்துக்கு கொடுப்பாங்க. அப்போ மொத்தம் எத்தனை துறை? 6 துறை. 1 2 3 4 5 6 துறைக்கு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. எந்த வருஷம் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? 1901 கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்னது? 6.
ஓகேவா? சோ நெக்ஸ்ட் மூணாவது क्वेश्चन பாருங்க. So which Indian won the Nobel Prize for Peace in 2014? ஓகேங்களா? 2014 அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற இந்தியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ 2014ல ரெண்டு பேர் வாங்கி இருப்பாங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ கைலாஷ் சத்யார்த்தி, மலாலா யூசப்சாய். மலாலா யூசப்சாய் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னா வந்து சோ பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தாலிபான்களை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா போரிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது பெண்களுக்கு கல்வி வேண்டும் அப்படின்றத எங்களுடைய முக்கியமான முழக்கமாக வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. இவங்க தாலிபான்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலையில் சுடப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகேங்களா? லண்டனில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைலாஷ் சத்யார்த்தி அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து 2014 என்ன பண்ணாங்க, அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா வந்து எந்த இந்தியன் 2014 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யார் அப்படின்னா வந்து ஸோ கைலாஷ் சத்யார்த்தி. இதே வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு 2014 வந்து பார்த்தீங்கன்னா அமைதிக்கு வாங்கினது யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வந்து ரெண்டு பேருமே வாங்கியிருப்பாங்க. யார்? கைலாஷ் சத்யார்த்தி, மலாலா யூசப்சாய். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மலாலா யூசப்சாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஸோ நோபல் பரிசு வாங்கியதிலே மிக இளம் வயது வந்து யார் அப்படின்னா வந்து மலாலா யூசப்சாய் தான். புரியுதுங்களா? யங்கஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் பிரைஸ் அப்படின்னு வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து மலாலா யூசப்சாய் தான். ஓகேவா? ஸோ அப்போ மூணாவது கொஸ்டின் கேன்சர் என்னது? ஏ கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, நாலாவது கொஸ்டின் பாருங்க. ஸோ ஹூ ஸ்டார்டட் த பச்மன் பச்சோ ஆந்தோலன் கேம்பெயின் ஃபார் விச் ஹி வாஸ் அவார்டட் த நோபல் பிரைஸ். ஓகேங்களா? நோபல் பரிசு பெற்ற யார் பச்மன் பச்சோ ஆந்தோலன் பிரச்சாரத்தை தொடங்கினார்? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கைலாஷ் சத்யார்த்தி தான். இதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தையை பாதுகாப்போம். ஓகேங்களா? அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வேலைக்கு போயிடறாங்க இல்லையா? ஸோ அவங்கள பாதுகாக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கொடுத்தாங்க. அப்போ நாலாவது கேன்சர் என்னது? ஏ கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்க. ஸோ ஹூ வாஸ் த ஒன்லி உமன் டு வின் த நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ட்வைஸ்? ஓகேங்களா? இயற்பியல் மற்றும் வேதியியல் 2 முறை நோபல் பரிசை பெற்ற ஒரே பெண் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மேரி கியூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்பியலுக்கும் வென்றிருப்பாங்க, வேதியியலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வென்றிருப்பாங்க. ஓகேங்களா? இயற்பியலுக்கு எந்த வருஷம் வெல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1903 வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்றாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா வேதியியலுக்கு எந்த வருஷம் வின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1911 என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஸோ வின் பண்றாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. மேரி கியூரி பிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம், கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அஞ்சாவது கேன்சர் என்னது? பி மேரி கியூரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆறாவது क्वेश्चन பாருங்க. The Nobel Prize in Economic Science was awarded to dash. ஓகேங்களா? பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு வென்ற இந்தியர் யார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அமர்த்தியா சென் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வந்து பார்த்தீங்கன்னா வென்றார். எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1998 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வென்றிருப்பார். ஓகேங்களா? இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அபிஜித் பானர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர் தான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பார். அவர் அபிஜித் பானர்ஜி எந்த வருஷம் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கினார் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுகுமார் சென் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா வந்து சுகுமார் சென் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புக்கை எழுதியிருப்பார். என்ன புக் அப்படின்னா வந்து வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையில்லா ஆட்சியும் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார். ஓகேங்களா? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புத்தகத்தை எழுதுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாதாபாய் நவ்ரோஜி. அதுக்கடுத்து ஜெயபிரகாஷ் நாராயண் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ வெள்ளையின வெளியேறு இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருப்பாரு? தலைமை ஏற்றிருப்பாரு. காந்தி எல்லாம் அரெஸ்ட் ஆன பின்னாடி இவர் தான் வந்து தலைமை ஏற்றிருப்பாரு. ஓகேவா? ஸோ அப்போ ஆறாவது கேன்சர் என்னது? பி அமர்த்தியா சென். உங்களுக்கான கொஸ்டின் என்ன சொன்னேன்? அபிஜித் பானர்ஜி எந்த வருஷம் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வாங்கினாரு அப்படின்றத ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா வந்து அதை படிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தேடினீங்கன்னா 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேட சொல்றது. ஓகேங்களா? ரயில்வேலுக்கான எக்ஸாம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு, ஸோ டைம் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில நேரங்களில் ஒரு கொஸ்டின்ல வெளியே வந்தவங்கலாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால ரொம்ப சீரியஸா படிங்க. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் வான் தி நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் ஃபார் விச் புக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் எந்த புத்தகத்திற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார்? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1913 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து ஆசியாவிலேயே நோபல் பரிசை பெற்ற முதல் நபராகவும் இவர் வந்து திகழ்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்போ 7வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? பி கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்க.
who has been awarded the Nobel Prize for his research on transmission of malaria. ஓகேங்களா, மலேரியா பரவுதல் குறித்த ஆராய்ச்சிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மலேரியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ ரொம்ப ஒரு 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 கொடூர நோய் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அது மலேரியா வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை அந்த மலேரியா பரவுதல் குறித்த ஆராய்ச்சியாக நோபல் பரிசு வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொனால்ட் ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1902 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்து ஸோ நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா, ஸோ அப்போ 8வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ரொனால்ட் ராஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலேரியாக்கான தினம், உலக மலேரியா தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 25 என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா, அது கூட கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எப்போ உலக மலேரியா தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. எப்போனா ஏப்ரல் 25. 8வது கேன்சர் என்னது ரொனால்ட் ராஸ் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் 1வது பாருங்க, who among the following is the youngest Nobel Prize laureate? கீழ்கண்டவர்களில் யார் நோபல் பரிசு பெற்ற மிக இளையவர் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மலாலா யூசப்ஸாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக இளம் வயது என்னது நோபல் பரிசை பெற்றவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோபல் பரிசு பெறும்போது அவங்களுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17 தான். ஸோ எந்த வருஷம் பெற்றாங்க அப்படின்னா வந்து 2014. யார் கூட சேர்ந்து பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கைலாஷ் சத்யார்த்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து பெற்றாங்க. ஓகேவா, கைலாஷ் சத்யார்த்தி, மலாலா யூசப்ஸாய் 2 பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெற்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 9வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி மலாலா யூசப்ஸாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ 10வது கொஸ்டின் பாருங்க. ஸோ இன் விச் இயர் கைலாஷ் சத்யார்த்தி and மலாலா யூசப்ஸாய் were jointly given the நோபல் பீஸ் பிரைஸ்? எந்த ஆண்டு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலா யூசப்ஸாய் ஆகியோருக்கு கூட்டாக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2014 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த கொஸ்டின். அடுத்து பாருங்க பாரத ரத்னா. ஸோ நோபல் பிரைஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2023 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோபல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட 6 துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த 6 துறையில யார் யாருக்கு வாங்கினாங்க அப்படின்றது கீழே என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாரத ரத்னா விருது பாருங்க. பாரத ரத்னா ஓகே, இந்தியாவில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா. ஓகேங்களா, இந்தியாவில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா. 2வது உயர்ந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்ம விபூஷன். 3வது உயர்ந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்ம பூஷன். 4வது உயர்ந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ பாரத ரத்னா ஃபர்ஸ்ட் விருது, 2வது விருது வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன், 3வது விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்ம பூஷன், 4வது விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்மஸ்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 அவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்கன்னா 1954 ஜனவரி 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அவார்டெல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த 1954 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா விருது மொத்தம் 3 பேர் வாங்கியிருப்பாங்க. யாருன்னா சி ராஜகோபாலாச்சாரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர் சி ராமன், ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, சி ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர், சர் சி ராமனும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. அவருடைய பிறந்த தினமான February 28 தான் நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவருடைய பிறந்த தினம் செப்டம்பர் 5. ஓகேங்களா, நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 வரைக்கும் வந்து ஸோ எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த நோபல் பிரைஸ் பாரத ரத்னா 53 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுல 49வதாக வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கற்பூரி தாக்கூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாரு 49வதாக இந்த வருஷம் 2023 வாங்கினவர் யார் அப்படின்னா வந்து கற்பூரி தாக்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு கற்பூரி தாக்கூர். கண்டிப்பா இது கொஸ்டின் கேட்பாங்க. இவர் பீகாரினுடைய முன்னாள் சிஎமாக வந்து இருந்தார். 50வதாக வாங்கினவர் யார் அப்படின்னா வந்து எல்கே அத்வானி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது எல்கே அத்வானி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பிஜேபி கட்சியை சார்ந்தவர். அதுக்கடுத்து 51வதாக வந்து வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரண் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு சரண் சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் 5வது பிரதமராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பதவி வச்சார். இவருடைய பிறந்த தினத்தை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிசான் திவாஸ் விவசாயிகள் தினமாக வந்து கொண்டாடுறோம். அதுக்கடுத்து 52வதாக வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து PV நரசிம்ம ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு நரசிம்ம ராவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 8வது பிரதமர். ஸோ இவருடைய பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த LPG சட்டம் வந்தது. ஓகேங்களா, லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் 1991 ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து 53வதாக வாங்கினவர் யார் அப்படின்னா வந்து MS சுவாமிநாதன். யாரு MS சுவாமிநாதன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவினுடைய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா, ஸோ இது 5மே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறாங்க. நீங்க எந்த ரயில்வே எக்ஸாம் எழுதினாலும் இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இந்த பாரத ரத்னா விருதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
பாரத ரத்னா விருது ஸோ ஒரு 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா அன்னை தெரசா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதர் தெரசா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை குடியுரிமை, இந்தியாவினுடைய இயற்கை குடியுரிமையை வாங்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா கான் அப்துல் காஃபர் கான், எல்லை காந்தி என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டில இருந்து பாரத ரத்னா விருது வாங்கின ஒரே ஆள் அவர் தான். ஓகேங்களா, கான் அப்துல் காஃபர் கான் ஃபர்ஸ்ட் ஆள் அவரு. சாருக்கு அடுத்து 2வது வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெல்சன் மண்டேலா, ஆப்பிரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர் யாரு, நெல்சன் மண்டேலா. அப்ப மதர் தெரசா, ஸோ கான் அப்துல் காஃபர் கான், நெல்சன் மண்டேலா, இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னது பாரத ரத்னா விருது வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுலயே இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம், பாரத ரத்னா விருது வாங்கின யங்கஸ்ட் பர்சன் யாரு, மிக இளம் வயது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சச்சின் டெண்டுல்கர். ஸோ அவர் 2014 வாங்கியிருப்பாரு. எத்தனாவது வயசுல வாங்கியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 40வது வயசுல வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாரு. ஓகேவா, ஸோ அப்போ 11வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்க, 1954 ஜனவரி 2ஆம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினாங்க. அப்போ 11 கேன்சர் என்னது, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இன் இந்தியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா. ஓகேவா, குடிமகனுக்கு வழங்கக்கூடிய உயர்ந்தது. நெக்ஸ்ட், பாரத ரத்னாஸ் இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வாஸ் given for the first time in which year? பாரத ரத்னா இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருது எந்த ஆண்டு முதல் முறையாக வழங்கப்பட்டது, எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1954. 3 பேர் வாங்கியிருப்பாங்க. யாரு, ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின் பாருங்க. ஸோ 13வது இல்லை, ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் இயர் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலிட்சர் பிரைஸ். புலிட்சர் பிரைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரேச்சருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. ஓகேங்களா, என்னது சாரி ஜேர்னலிசம். ஓகேவா, ஜேர்னலிசத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ புலிட்சர் பிரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஜேர்னலிசம் அப்படின்னா வந்து செய்தித்தாள் பத்திரிகை இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு வந்து புலிட்சர் பிரைஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின முதல் இந்தியன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் த புலிட்சர் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா வந்து கோவிந்த் பெஹாரி லால். ஓகேங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புலிட்சர் பரிசை வென்ற முதல் இந்தியர். எந்த வருஷம் வாங்கியிருப்பார் அப்படின்னா வந்து 1937 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து ஸோ வாங்கியிருப்பாரு. ஓகே, அப்போ 13வது கேன்சர் என்னது, ஸோ ஏ கோவிந்த் பெஹாரி லால் அப்படின்றவர் வாங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் 14வது பாருங்க, ஜான்பீத் அவார்டு. ரொம்ப 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 முக்கியமானதுங்க. ஓகேங்களா, தமிழ்ல ஞானபீட விருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்கன்னா வந்து ஸோ 1961 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் இலக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஞானபீட விருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எந்த வருஷம் ஏற்படுத்துது, 1961 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினாங்க. ஸோ இந்த ஞானபீட விருது நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 17 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு தருவாங்க. 2023 படி 17 லட்சம். நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா 11 லட்சம் சொல்லிருவாங்க. ஓகேங்களா, அது 2023 படி எவ்வளவுக்கு ஈக்குவல் அப்படின்னா வந்து 17 லட்சத்துக்கு ஈக்குவல். இது ஃபர்ஸ்ட் 1965 வாங்கினவர் யார் அப்படின்னா வந்து குரூப் சங்கர் குரூப் அப்படின்ற ஒருத்தரை சேர்ந்தவர். ஓகேங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தார். அவர் தான் வாங்கியிருப்பாரு. கடைசியா 2023 வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னா வந்து குல்சார். யாரு, குல்சார் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராமபத்ரா. ஓகேங்களா, ராமபத்ரா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருப்பாரு. குல்சார், ராமபத்ரா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 2023க்கான என்ன வாங்கியிருக்காங்க, ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, ராமபத்ரா, குல்சார் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, இதே வந்து 2022 யார் வாங்கினாங்கன்னு கேட்டாங்கன்னா தாமோசர் மௌசோ வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினார். ஓகே, ஸோ அப்போ இந்தியாவில் கொடுக்கக்கூடிய இலக்கியத்திற்கான மிக உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஞானபீட விருது. அது எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 1961 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தாங்க அப்படின்னா 1965 வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் குரூப் அப்படின்றவங்களுக்கு வந்து ஸோ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ 14வது கேன்சர் என்னது, ஏ ஞானபீட விருது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 15 பாருங்க, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் வின்னர் ஆஃப் த ஞானபீட் அவார்டு. ஓகேங்களா, ஸோ ஞானபீட விருதை முதலில் வென்றவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்கர் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் எதை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கேரளாவை சார்ந்தவர். அப்போ 15வது கேன்சர் என்னது, சி சங்கர் குரூப். ஸோ எந்த வருஷம் வாங்கினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1965 வாங்கினாரு. நெக்ஸ்ட் 16 பாருங்க, ஜான்பீத் அவார்ட் கண்டைன்ஸ் such cash along with a bronze replica of goddess dash. ஞானபீட விருது டேஷ் தேவியின் விண்கல பிரதியுடன் ரொக்க பரிசையும் கொண்டுள்ளது. என்ன பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தேவியினுடைய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரஸ்வதி. ஸோ எவ்வளவு பிரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 17 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 16வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி சரஸ்வதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்
ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க ஆஸ்கார் அவார்டு. ஆஸ்கார் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்கார் விருது. இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆஸ்கார் விருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒரு சினிமாக்கான உயர்ந்த விருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க 17வது, the prestigious Oscar award ceremony is held every year in which of the following countries. ஓகேங்களா? மதிப்புமிக்க ஆஸ்கார் விருது விழா ஒவ்வொரு ஆண்டும் பின்வரும் எந்த நாடுகளில் நடத்தப்படுகிறது? எங்க நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அமெரிக்காவில் நடத்துனாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹைமர் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 ஆஸ்கார் விருதுகளும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து பெற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ கிலியன் மார்ஃபே, கிறிஸ்டோபர் நோலன், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் ஹைமர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஹைமர் படத்தை பற்றி வந்து நல்லா என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெஸ்ட் டேரக்டர் யாருன்னா கிறிஸ்டோபர் நோலன், பெஸ்ட் ஆக்டர் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிலியன் மார்ஃபே அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா வாங்கினாரு. பெஸ்ட் ஃபிலிம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஹைமர் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ஹிரோஷிமா நாகசாகி வெடிகுண்டு போட்டாங்க இல்லையா? சோ அதை பத்தி அந்த அணுகுண்டு எப்படி வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கிறாங்கன்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து சோ தெளிவா எடுத்து காமிக்கும். ஓகேங்களா? சோ 17வது கேன்சர் என்னது? டி அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க தாதா சாஹேப் பால்கே அவார்டு. ரொம்ப 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 முக்கியமானதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் சினிமா துறையில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாதா சாஹேப் பால்கே விருது. இது எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்து 1969 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தாதா சாஹேப் பால்கே விருது வந்து பார்த்தீங்கன்னா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. எதனுடன் தொடர்புடையதுன்னா சினிமாவுடன் தொடர்புடையது. ஓகேவா? இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1969 இந்தியாவில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது இதுதான். அப்போ 18வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த கொஸ்டினே அதுதான் இருக்கும். ஓகேங்களா? Who is called father of Indian cinema? இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அப்ப 19வது கேன்சர் என்னது? சி தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க பிரேவரி அவார்டு. பிரேவரி அவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வீர தீர செயல்களுக்கான விருது. ஸோ இந்த பிரேவரி அவார்டு எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950. ஓகேங்களா? ஸோ வீரத்திலே மிகப்பெரிய வீரத்துக்காக கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது எது அப்படின்னா ஸோ பரம்வீர் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரம்வீர் சக்ரா எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்து 1950 தான் ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 20வது கேன்சர் என்ன பாருங்க? த ஹையஸ்ட் டெக்கரேஷன் ஃபார் வேலவ் டியூரிங் வார் டைம் given to the Indian uniformed soldiers is dash. ஓகேங்களா? இந்திய சூரியடை அணிந்த வீரர்களுக்கு வழங்கப்படும் வீரத்திற்கான மிக உயர்ந்த விருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பரம்வீர் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இது எப்போ உருவானது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1950 உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் புக்கர் பிரைஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லிட்டரரி அவார்டு அப்படின்னு கேட்குறாங்க. உலகின் மிகவும் மதிப்புமிக்க ஆங்கில மொழி இலக்கிய விருதின் பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து புக்கர் பிரைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த புக்கர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காமன்வெல்த். ஓகேங்களா? அதாவது ஆங்கிலேயர்கள் எந்தெந்த நாடெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த், அவங்களுக்கு கீழே வந்தவங்களாம் காமன்வெல்த் நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லிட்டரரி அவார்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஸோ மேன் புக்கர் பிரைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன பிரைஸ்? ஸோ மேன் புக்கர் பிரைஸ். இந்த மேன் புக்கர் பிரைஸை வாங்கின முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அருந்ததி ராய். எந்த வருஷம் வாங்கியிருப்பாங்கன்னா 1997 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் இருக்கும் பாருங்க. ஸோ ஃபார் விச் புக் அருந்ததி ராய் வாஸ் கன்ஃபர்ட் வித் த புக்கர் பிரைஸ்? அருந்ததி ராய் எந்த புத்தகத்திற்காக புக்கர் பரிசு பெற்றார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், சிறிய விஷயங்களின் கடவுள் அப்படின்ற புத்தகத்துக்காக வாங்கியிருப்பாங்க. எந்த வருஷம் வாங்கியிருப்பாங்கன்னா வந்து 1997 வந்து வாங்கியிருப்பாங்க. இது ரிப்பீட்டடா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்கற கொஸ்டின், ரயில்வேலையும் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப 22வது கேன்சர் என்னது? டி சிறிய விஷயங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 23வது பாருங்க. Who among the following was the first Indian woman to win the Booker Prize? பின்வருவர்களில் புக்கர் பிரைஸை வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்கறாங்க. யார் அப்படின்னா அருந்ததி ராய் தான் வந்து வாங்கியிருக்காங்க. எந்த வருஷம்? ஸோ 1997 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்காங்க. 23வது கேன்சர் என்னது? டி அருந்ததி ராய். நெக்ஸ்ட் 24வது பாருங்க. ராமன் மகசேசே அவார்டு. ரொம்ப 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 முக்கியமான அவார்டுங்க. ஓகேங்களா? இந்த ராமன் மகசேசே விருது வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவினுடைய நோபல் பரிசு என்று அழைக்கப்படுகிறது. இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1957 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அதிபர். ஓகேங்களா? பிலிப்பைன்ஸ் எங்க இருக்குன்னா மணிலால இருக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அதிபர் வந்து
மணில எங்க இருக்குன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அதிபர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராமன் மகசேசே அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சமூக சேவை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ மிக அச்சீவ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் வந்து பாத்தீங்கன்னா ராமன் மகசேசே விருது. இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றாங்க? ஸோ 1957 வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் வாங்கின இந்தியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வினோபா பாவே, ஆச்சாரிய வினோபா பாவே. எந்த வருஷம் வாங்குவார் அப்படின்னா வந்து 1958 வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்குவார். ஓகேங்களா? கடைசியா 2023 வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ வாங்கின ஆச்சாரிய வினோபா இது 2023 ராமன் மகசேசே விருது வாங்கினவர் யார் அப்படின்னு வாங்கிய இந்தியர் யார் அப்படின்னா வந்து ரவி கண்ணா அப்படின்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. 2023 வந்து பாத்தீங்கன்னா வந்து ராமன் மகசேசே விருது வாங்கிய இந்தியர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. யார் அப்படின்னா வந்து ரவி கண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினார். ஓகேங்களா? ஸோ இங்க கொஸ்டின் வந்து பாருங்க, ஸோ ஹூ இஸ் த ஒன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் ராமன் மகசேசே, கீழ்கண்டவர்கள் யார் ராமன் மகசேசே விருது பெற்றவர்களில் ஒருவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வாங்கியிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் யாரு? ஸோ டெல்லியினுடைய சிஎம்மா வந்து இருந்தார். ஓகேங்களா? ஒரு IAS ஆஃபீஸர்ல இருந்து ஸோ டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா ஹசாரே கூட சேர்ந்து ஸோ இந்த ஊழலுக்கு எதிரான போராட்டம் எல்லாம் பண்ணி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டெல்லியினுடைய சிஎம் ஆயிட்டாரு. ஆம் ஆத்மி பார்ட்டி. ஓகேங்களா? ஸோ அதனுடைய தலைவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இருக்கிறார். அப்போ 24வது கேன்சர் வந்து என்னது? அரவிந்த் கெஜ்ரிவால். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க அதர் மேஜர் அவார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மேஜர் அவார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்க போறது மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அவார்ட்ஸ் பார்க்க போறோம். அதில் 25வது கொஸ்டின் பாருங்க, ஹவு மச் மணி இஸ் கிவன் டு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் வின்னர். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவருக்கு எவ்வளவு பணம் வழங்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1992. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது தான் வந்து இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. இதை ஃபர்ஸ்ட் வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஸ்வநாதன் ஆனந்த் வாங்கியிருப்பாரு. ஸோ இதை 2021 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த விருதினுடைய பேரே மாற்றிருப்பாரு. என்னன்னு மாற்றிருப்பாரு அப்படின்னா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாரு. ஓகேங்களா? இது 2021 என்ன பண்ணிட்டாங்க, பேரை வந்து பார்த்தீங்கன்னா மாத்திட்டாங்க. ஸோ இந்த மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ 25 லட்சம் கொடுப்பாங்க. எத்தனை லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க? 25 லட்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? விளையாட்டுத் துறையில் கொடுக்கக்கூடிய முதல் உயர்ந்த விருது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. இரண்டாவது உயர்ந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா விருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ அப்போ 25வது கேன்சர் என்னது? 25 லட்சம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க, 26வது கொஸ்டின் பாருங்க. The Prime Minister in India after whom a sports award is named. இந்தியாவில் எந்த பிரதமருடைய பெயர் விளையாட்டு விருதுக்கு வழங்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராஜீவ் காந்தி. ஓகேங்களா? ராஜீவ் காந்தி யாரு? இந்திரா காந்தியுடைய பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ் காந்தி. ஓகேங்களா? இப்ப இருக்காங்க இல்லையா சோனியா காந்தி, சோனியா காந்தியுடைய ஹஸ்பண்ட் தான் யார் அப்படின்னா வந்து ராஜீவ் காந்தி. ராகுல் காந்தியுடைய அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ் காந்தி. புரியுதுங்களா? இந்திரா காந்தி யாரு? ஜவஹர்லால் நேருடைய பொண்ணு. ஜவஹர்லால் நேருடைய பொண்ணுக்கு பையன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தியோட ஒய்ஃப் யார் அப்படின்னா வந்து சோனியா காந்தி. ஸோ ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா யார் அப்படின்னா வந்து ராஜீவ் காந்தி. என்ன சார் பிளட் ரிலேஷன்லாம் நடத்துறீங்களா அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 26வது கேன்சர் என்னது? ராஜீவ் காந்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் 27வது பாருங்க. ஸோ which of the following awards is awarded to Indian players for their lifelong contribution to the field of sports. ஓகேங்களா? விளையாட்டு துறையில் வாழ்நாள் முழுவதும் பங்களித்த இந்திய வீரர்களுக்கு பின்வரும் விருதுகளில் எது வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஸோ தயான் சந்த் விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மேஜர் தயான் சந்த். ஓகே? அந்த விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய விருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தயான் சந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாக்கி மெஜிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? ஹாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தைக்காரர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சாதனைகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. 1936 வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியவே எதிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹாக்கி உலக கோப்பையை ஜெயிச்சுட்டு வந்தார். ஓகேங்களா? 8-1 என்ற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனியவே ஜெயிச்சுட்டு வந்தாரு. ஹிட்லரையே டைரக்டா கூட போய் பார்த்தாரு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருமே பெருசா கொண்டாடல. ஓகேங்களா? இப்போதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவர் எந்த ஃபீல்டு தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தயான் சந்த் ஹாக்கியுடன் தொடர்புடையவர். அப்ப 27வது கேன்சர் என்னது? தயான் சந்த் விருது. நேற்று கூட நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இவருடைய பிறந்த தினத்தை தான் நம்ம என்ன கொண்டாடுவோம்? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே ஆகஸ்ட் 29 கொண்டாடுவோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 28வது பாருங்க. which யூனியன் மினிஸ்ட்ரி ஆர்கனைசஸ் நேஷனல் ஃபிலிம் அவார்ட் எவ்ரி இயர். எந்த மத்திய அமைச்சகம் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய திரைப்பட விருதை வழங்குகிறது? நேஷனல் ஃபிலிம் அவார்டு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தகவல் மற்றும் ஒளிபரப்பு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஸோ இந்த அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 28வது கேன்சர் என்னது? தகவல் மற்றும் ஒளிபரப்பு. நெக்ஸ்ட் 29வது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டுங்க. ஓகேங்களா? ஸோ த சாகித்ய அகாடமி அவார்ட் இஸ் given by the government of India for outstanding performance in which of the following fields. சாகித்ய அகாடமி விருது பின்வரும் எந்த துறையில் சிறப்பாக செயல்பட்டதற்கான இந்திய அரசால் வழங்கப்படுகிறது. இங்க வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். சங்கீத நாட்டகி அகாடமி அவார்டு, சாகித்ய அகாடமி அவார்டு. சங்கீதம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா
பேர்லேயே இருக்கா சங்கீதம். சங்கீதம்னா என்னது? மியூசிக், டான்ஸ், டிராமாக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது தான் வந்து சங்கீத நாட்டிய அகாடமியோட. சாகித்ய அப்படின்னா வந்து சாதிச்சவங்களுக்கு கொடுப்பாங்க. சாதிக்கணும் எதுல? படிப்புல சாதிச்சவங்களுக்கு கொடுக்குறதா வந்து சாகித்ய அகாடமி அவார்டு. இந்த சாகித்ய அகாடமி அவார்டு எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1954 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவில் அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறந்த மொழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த சாகித்ய அகாடமி அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் கொடுக்குறது, எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இலக்கியத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. எந்த வருஷம் வந்து கொடுக்குறாங்கன்னா 1954 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 29வது கேன்சர் என்னது? சி, இலக்கியம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 30வது கொஸ்டின். The prestigious Grammy Award is given for excellence in which of the following fields? மதிப்புமிக்க கிராமி விருது பின்வரும் எந்த துறையில் சிறந்து விளங்குவதற்காக வழங்கப்படுகிறது? கிராமி விருது எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மியூசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. இசை. ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராமி விருது வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சங்கர் மகாதேவன் குரூப், அவங்களோட குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினாங்க. திஸ் மூமெண்ட் அப்படின்ற ஒரு ஆல்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாங்க. அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. திஸ் மூமெண்ட் அப்படின்ற ஆல்பத்துக்கு யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாங்கினாங்க, கிராமி விருது வாங்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா வந்து இவர் தான், சங்கர் மகாதேவன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடைசியாக ஃபைனலாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த கிராமி விருது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி வருஷம் யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து RRR நாட்டு பாடலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து வாங்கினாங்க. ஓகேங்களா? இந்த கிராமி விருது யார் கொடுக்குறாங்கன்னா வந்து US, அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. அப்போ 30வது கேன்சர் என்னது? பி, இசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ கிராமி விருது இசை துறையில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? இசைத்துறையில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது. நெக்ஸ்ட் 31வது பாருங்க. which of the following awards is associated with only music? பின்வரும் விருதுகளில் எது இசையுடன் மட்டுமே தொடர்புடையது? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ 30வது கேன்சர் என்னது? டி, கிராமி. நெக்ஸ்ட் 32வது பாருங்க. who was the first Indian shooter to receive the Arjuna award? அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யாருன்னா மகாராஜி கர்னி சிங் அப்படின்னு ஒருத்தர். ஓகேங்களா? இவரோட கூகுள்ல போட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஃபர்ஸ்ட் அர்ஜுனா விருது வாங்கியிருக்கார். அர்ஜுனா விருது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1961. இது விளையாட்டுத் துறையில் கொடுக்கக்கூடிய 2வது உயர்ந்த விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜுனா விருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 32வது கேன்சர் என்னது? டி, மகாராஜா கர்னி சிங். ஓகேவா? நெக்ஸ்ட் 33வது क्वेश्चन பாருங்க. The Arjuna Award is given in the area of dash. அர்ஜுனா விருது பின்வரும் யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. 33வது கேன்சர் என்னது? சி, விளையாட்டு. நெக்ஸ்ட் 34வது பாருங்க. which award was instituted in 1961 by the Ministry of Sports, Government of India? எந்த விருது 1961 இந்திய அரசின் விளையாட்டு அமைச்சகத்தால் நிறுவப்பட்டது? எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அர்ஜுனா அவார்டு தான். ஓகேங்களா? 1961 அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அர்ஜுனா அவார்டு. ஓகேவா? அப்போ 34வது கேன்சர் என்னது? ஏ, அர்ஜுனா. நெக்ஸ்ட் லாஸ்டா இல்ல 35வது. ஓகேங்களா? காளிதாஸ் அம்மன் அவார்டு has been instituted by which state government? காளிதாஸ் அம்மன் விருது எந்த மாநில அரசால் நிறுவப்பட்டது? எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மத்திய பிரதேஷ். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளிதாஸ் அம்மன் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்கன்னா மியூசிக், டான்ஸ், டிராமாவில் சாதிக்கணும் கொடுக்கக்கூடிய அவார்டு தான் வந்து காளிதாஸ் அம்மன் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ 35வது கேன்சர் என்னது? ஏ, மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the prestigious Dronacharya Award was instituted by the Government of India in which year? மதிப்புமிக்க துரோணாச்சாரிய விருது எந்த ஆண்டு இந்திய அரசால் நிறுவப்பட்டது? எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1985 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறந்த கோச்சுகளுக்கு, பயிற்சியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துரோணாச்சாரிய விருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து 1985 வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விருதுகள். இதை தாண்டி எதனா முக்கியமான விருதுகள் இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? தொடர்ந்து படிங்க, படிச்சுட்டே இருங்க. அதுதான் உங்கள் வெற்றிக்கான ஒரே வழி. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.